Welcome to another new vlog in Aarti Balaji Makeover Styles. So if you're watching the channel for the first time, do subscribe and press the bell icon for the notifications. So இன்னைக்கு vlog வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்கு அப்படினா வந்து செல்ஃப் மேக்கப் நிறைய ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு காலேஜ் பசங்களுக்கு வந்து என்ன பிரஷஸ் யூஸ் பண்றது அப்படின்னு ரொம்ப டவுட் இருக்கும் இல்லையா? அதாவது நல்ல மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோ நீங்க யூஸ் பண்ணாலும் என்னோட vlogs ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வேர்ட் நான் நிறைய சொல்வேன். நான் எவ்வளவுதான் நீங்க நல்ல மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் நல்ல குவாலிட்டியான பிரஷஸ் வந்து கண்டிப்பா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஒன்லி தென் மேக்கப் வந்து நல்ல பிளெண்ட் ஆகும், சட்டில் ஆகும், நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். அண்ட் இந்த மேக்கப் ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஸோ அதோடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. ஸோ ஆஸ் ஐ செட், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மேக்கப் ப்ரஷஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு லாக்மி ப்ராடக்ட்டோ மெப்ளின் ப்ராடக்ட்டோ என்ன மாதிரியான ஒரு மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் ப்ராப்பர் ப்ரஷஸில் வந்து பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதோடைய லுக் அண்ட் அந்த ஃபினிஷ் வந்து இஸ் பி அமேசிங். பிகாஸ் நல்ல பிரஷஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு 30% ஆஃப் த மேக்கப் வந்து அந்த பிரஷஸே வந்து உங்களை வந்து அழகா பண்ண வச்சிரும் அண்ட் நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னோட. ஸோ அந்த பத்தின vlog தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்சீலர் பிரஷ் ஆர் ஃபவுண்டேஷன் பிரஷ். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பிரஷ். இதை வந்து நம்ம கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிளாட்டா இருக்கும். இந்த ஓகே எப்போ நீங்க பிரஷ் வாங்கினாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஃபைபர் பிரஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிளாஸ்டிக்கால ஆன பிரஷ் அப்படின்னுவோம். அந்த பிரிஸ்டல்ஸ் அந்த ஹேர் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பிளாஸ்டிக்ல பண்ணிருப்பாங்க அண்ட் ஃபைபர் மாதிரி கண்டென்ட்ல பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா வந்து சிலிகான் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரஷஸ் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்ல ஸ்மூத் இருக்கணும் அந்த பிரஷ்ல, நல்ல ஃப்ளோ கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரஷ் இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணக்கூடிய பிரஷ். இதை சம்டைம்ஸ் ஃபவுண்டேஷனுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன் அண்ட் கன்சீல் பண்றதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அண்ட் இது வந்து இன்னொரு ஃபவுண்டேஷன் பிரஷ். கொஞ்சம் குட்டியா ஃபிளஃபியா இருக்கும். என்னோட vlogs வாட்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து கன்சீலர் யூஸ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பவுடர் பிரஷ். பவுடர் பிரஷ் நீங்க எப்போ வாங்கினாலும் நல்ல ஃபிளஃபியா குண்டா அழகா வந்து அப்படியே சப்பியா வாங்குங்க. ஸோ நல்ல வந்து கவரேஜ் கொடுக்கும் நமக்கு அண்ட் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் இருக்கும். அண்ட் நெக் பார்ட்டு, பேக் நெக் அதெல்லாம் அப்ளை பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நல்லா பவுடர் பிரஷ் நீங்க செலக்ட் பண்ணும்போது நல்லா ஃபிளஃபியா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது வந்து நம்மளுடைய ஐஷேடோ பிரஷஸ். ஸோ நீங்க கையில நிறைய பேர் செல்ஃப் மேக்கப் பண்றவங்க கையிலே போடுவீங்க, தப்பு கிடையாது. ஆனா நீங்க பிரஷ்ல ட்ரை பண்ணி பாருங்க, இன்னும் சூப்பரா வரும் உங்களோட ஐ மேக்கப். ஓகே, குட்டி குட்டி பிரஷஸ் தான், ரொம்ப பெரிய செலவாகாது உங்களுக்கு. இந்த மாதிரி குட்டியா ஓவலா பாருங்க. அந்த ஃப்ளோ எப்படி இருக்கு பாருங்களேன், பிரஷ்ல ஸ்மூதா இருக்கும். ஓகே, எந்த பிராண்ட்னாலும் பரவாயில்ல, நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகி நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க டச் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்குங்க. ஓகே, நல்ல வந்து ஸ்மூத் அழகா இருக்கும் இந்த குட்டி குட்டி பிரஷஸ். இது பாருங்க, இது வந்து கொஞ்சம் வந்து பெருசு. ஸோ நீங்க 3 வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1 அட்லீஸ்ட் 1 கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு யூஸ் 2. ஏன்னா ஒன்று வந்து டார்க்கர் கலர்ஸ் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்று வந்து லைட்டா கலர்ஸ்க்காக வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து இந்த மாதிரி இந்த சைஸ்ல கிடைச்சா கூட ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, பிகாஸ் இந்த கார்னர் எல்லாம் நீங்க போடும்போது அழகா இருக்கும். ஸோ 3 brushes இஸ் மோர் தென் எனஃப். அப்படி உங்களுக்கு 3 அஃபோர்டபிள் இல்லை அப்படின்னா யூ கேன் கெட் 2 brushes. As I said, one for darker shades யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்று வந்து லைட்டர் ஷேடுக்கு. அண்ட் அடுத்த பிரஷ் வந்து பிளஷருக்கு. ஓகே, இது பாத்தீங்கன்னா ஒரு ஆங்குலரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரஷ் வாங்கிக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க பிளஷர் போடுறதுக்கு கூட வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியா வந்துடும். நம்ம இங்க வச்சோம் அப்படின்னாலே அந்த ஷேப் அழகா வந்து அது வந்து உட்காந்துரும் அந்த பிரஷ். அதான் டெக்னிக். ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்குலரா ஒரு சரிவா இப்படி இருக்கும். இதுவும் நல்லா ஃபிளஃபியா யூஸ் வாங்கிக்கோங்க. பாருங்க இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், பிரஷஸ் வாங்கும்போது நல்லா திக்கா இருக்கு பாருங்க, அந்த கேப்பே தெரியல பாருங்க. நான் இப்படி பண்ணி இப்படி விரிச்சு இப்படி இப்படி காமிச்சாதான் அந்த கேப் உங்களுக்கு தெரியும். அதர்வைஸ் வந்து நீங்க இப்படி பண்ணும்போது பாருங்க அந்த கேப் தெரியாது. ஸோ நீங்க வாங்கும் போது இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி வந்து இப்படி ஃபிங்கரை வச்சு இப்படி மூவ் பண்ணி பாருங்க. ஓகே, போத் த டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு நடுவில் அந்த கேப்பே வராது. ஸோ அப்போ வந்து அந்த பிரிஸ்டல்ஸ் வந்து நல்லா திக்கா இருக்கணும்.
So then the brushes are very healthy. Okay, and அடுத்தது வந்து நம்ம காஜல் ஐலைனர், நிறைய ஜெல் காஜல், ஜெல் ஐலைனர் அந்த மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பிரஷ் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் எப்பவுமே நான் நிறைய மேக்கப் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், என்னன்னா வந்து இந்த லிப்ஸ்டிக் ப்ரஷுக்கும் காஜல் ப்ரஷுக்கும் ரொம்ப செலவு பண்ணி வாங்காதீங்க எப்பயுமே. ஓகே, வித்தின் 100 rupeesக்குள்ள வாங்கினா இஸ் லைக் மோர் தென் எனஃப். ஏன் அப்படின்னா கீப் சேஞ்சிங் இட். ஓகே, ஸோ தட்ஸ் த ரீசன், ஹைஜீனிக்கான ஒரு விஷயத்துக்காக. அண்ட் காஜல் ப்ரஷ் எதுக்காக அப்படின்னா வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிடும், அந்த ஜெல் பட்டு அது ட்ரை ஆயிடும். அண்ட் இஃப் யூ கோயிங் டு ஸ்பெண்ட் மோர் ஆன் தட், ஒரு 2500, 3000, 1500க்குலாம் வாங்குறீங்க அப்படின்னா இட்ஸ் அ கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஏன்னா உங்களுக்கு அந்த ஜெல் அது போய் நல்லா வந்து ட்ரை ஆயிடும். நீங்க கிளீன் பண்ணும்போது என்ன பிரிஸ்டல்ஸும் சேர்ந்து வந்துடும். ஸோ ஓரளவுக்கு ஒரு நாமினல் ரேட்ஸ்ல இருந்து வாங்கினீங்களா, இட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ரெக்கமெண்ட் வேகா. ஸோ திஸ் இஸ் வேகா, VEGA, வேகா பிரஷஸ். இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி ஈஸி டு கெட். நிறைய இடத்துல ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிரஷ். அண்ட் ஒரு 1 month 2 month யூஸ் பண்ணிட்டு நீங்க தூக்கி போட்டுட்டு வேற புது பிரஷ் வாங்க, எஸ்பெஷலி ஃபார் த லிப்ஸ்டிக்ஸ்க்கு. ஓகே, இது வந்து லிப்ஸ்டிக்குக்கும் ஐ ரெக்கமெண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் வுடன் பிரஷஸ் ஃப்ரம் வேகா. ஸோ இது ஈஸியா கிடைக்கும் இந்த பிராண்ட் நமக்கு. அண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஸோ பிரைடலுக்கு வந்து நிறைய லிப் பிரஷஸ் வந்து டிஸ்போசபிள் தான், ஒன் டைம் யூஸ் பண்றது தான் நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ நம்ம பர்சனலுக்கு வந்து இட்ஸ் ஓகே, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு we can change the brushes. So these are the brushes. Okay, 1 2 3 4 5 6 7 8 9 brushes. ஸோ நீங்க தனித்தனியா வாங்குங்க. இன்னொரு டிப் வந்து இந்த செட் ஆஃப் பிரஷஸ் வாங்குறத விட, ஏன்னா பர்சனலா வந்து மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு தெரியும், நாங்க வந்து செக் பண்ணி செட்டா வாங்கும் போது வி அனலைஸ் அண்ட் செக். பட் நீங்க ஒரு பீஸா வாங்குறீங்க, ஒரு பீஸா கலெக்ட் பண்றீங்க, நல்ல குவாலிட்டியா செக் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு. ஸோ வேற பிராண்ட்ஸ்ல அண்ட் செட் ஆஃப் பிரஷஸ் வாங்குறத விட தனித்தனியா இந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பிரஷஸ். இந்த vlog வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான vlog. ஏன்னா நிறைய பேர் மேக்கப் கத்துக்கணும் என்கிட்ட இருந்து, நிறைய டிப்ஸ் எடுத்துக்கணும்னு நிறைய என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா நான் இதையும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேக்கப் உடைய ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ, மேக்கப் போடுறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கொடுக்குறோம், எப்படி போடணும்ன்றது சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி பிரஷஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் அ பர்ஃபெக்ட் மேக்கப் அண்ட் பர்ஃபெக்ட் பிளண்ட் இன் யுவர் ஸ்கின். ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃபார் த மேக்கப் லவர்ஸ்க்கு. Thanks for watching Aarti Balaji Makeover Styles. If you're new to the channel, do subscribe. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தது, நான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன், உங்களுக்கு ரீச் ஆச்சு ஏதாவது சம் இன்ஃபர்மேஷன் இந்த vlog பார்த்து அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. Thanks for watching. See you in another video. Bye bye.